எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ஸ்மார்ட் பயோ. ஓகே பிள்ளைகள், இதில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் தியரி கிளாஸ். இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷனாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூனிட் 5 இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் குருதி சுற்றோட்ட தொகுதி பற்றி தான் பிள்ளைகள் நம்ம இதை டீட்டெயில்டாக தியரி கிளாஸ் இது. ஓகே, ஸோ என்னோட வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவுமே அந்த மாதிரி அதில் நார்மலாக கொஞ்சமாக தான் விளக்கப்படுத்தியிருப்பேன். இது தியரி கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகே பிள்ளைகள், இதில் நான் என்ன சொல்ல இன்னும் நினைக்கிறேன்னு சொன்னால், நான் வீடியோக்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது இது பெய்ட் கிளாஸ். ஸோ நீங்கள் பே பண்ணி இது வீடியோ எடுத்திருப்பீங்க. ஸோ நான் எடுத்த உடனே உங்களுக்கு எல்லா வீடியோஸையுமே தராமல் என்ன செய்வேன், நீங்கள் இது பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தரும்போது அது கொஞ்சம் இதாகிக்கும், கண்காணிப்பேன் நான். ஓகே, ஒரு காசை வாங்கிட்டு வீடியோஸ் தரது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பார்க்குறீங்களா அண்ட் டவுட் சீக்குதா, கண்டிப்பாக ஒரு தியரி நீங்கள் படிக்கும்போது ஏற்படுற டவுட்டுகளை என்கிட்ட கேளுங்க. நான் அதை எனக்கு அது வெரி ஹாப்பி. நான் அது இதுக்குன்னு ஒரு வீடியோ உங்களுக்காகவே நான் செஞ்சு போடுவேன். ஸோ ஓகே பிள்ளைகள், இப்போ பார்ப்போம். குருதி சுற்றோட்ட தொகுதி ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது. ஓகே பிள்ளைகள், இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது ஒரு பெரிய பரந்த இது. ஸோ நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோவில் இது முடிக்க இல்லாது. ஐ திங்க் என்னோட கெஸிங் ஒரு 10 வீடியோஸ் கிட்ட இதுக்கு தேவைப்படுது. ஓகே பிள்ளைகள், பார்ப்போம். இப்போ இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி நம்ம என்னென்ன படிக்க வைக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சுற்றோட்ட தொகுதி ஏன் தேவை, ஒரு சுற்றோட்ட தொகுதின முக்கியத்துவம், ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், இது இப்படியே கூர்படைந்து இருக்குது. ஸோ அதனுடைய தேவை. அடுத்தது என்ன விலங்குட குருதி சுற்றோட்டத்தை பார்க்க போகிறோம். அதில் ஒற்றை சுற்றோட்டம், இரட்டை சுற்றோட்டம், அது மாதிரி திறந்த சுற்றோட்டம், மூடிய சுற்றோட்ட தொகுதி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி குருதி பற்றி டீட்டெயிலிங்காக படிப்போம். அதே மாதிரி இந்த குருதி சுற்றோட்ட தொகுதின்ற ஒழுங்கீனங்கள் பார்ப்போம். ஹைப்பர்டென்ஷன், ஹைப்போடென்ஷன், இந்த மாதிரி நோய்கள் பார்ப்போம். அது மாதிரி இப்படி இதயத்தை பற்றின ஃபுல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஓயலில் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் படிச்சுப்பீங்க. ஹார்ட் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, அந்த இங்கே ஃபுல் டீட்டெயிலிங்கான இசிஜி, இதய வட்டம், இப்படி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஓகே பிள்ளைகள், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நான் இதில் ரிசோர்ஸ் புக்கை தான் நான் எப்போவுமே படிக்கிறது. ஸோ ரிசோர்ஸ் புக் இப்போ நான் படிக்கும்போது ரிசோர்ஸ் புக்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படின்னு சொன்னால் அதில் ஃபுல்லாக பந்தியாயிக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நோட்ஸை பிரித்து அப்படின்ட்டு ஒரு நோட்ஸ் நான் படிக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷனில் தந்தது தான் நான் படித்தேன். அண்ட் அதை வச்சு தான் நான் உங்களுக்கும் படிப்பிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ உங்களோட எப்படியுமே பயாலஜியில் யாருமே நினச்சி எழுதுறது இல்லையே, ரிசோர்ஸ் புக்கை தான் கொஞ்சம் இது செய்வாங்க, கொஞ்சம் படங்களை சேர்த்தும் பாயிண்ட்ஸ் உடச்சும் செய்வாங்க. ஸோ அதில் இஷ்யூ வராது. எப்படியுமே நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் புக்கை பார்க்க இயலும், சரியா? அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும். அதில் உள்ள ஒரு பாயிண்ட்ஸ் கூட விடாமல் அப்படி தான் இந்த கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரிசோர்ஸ் புக்கை பார்க்கலும். ஓகே பிள்ளைகள், ஓகே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது தொடர்ச்சியாக இந்த வீடியோஸாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு இது கூட விடாமல். சரி பிள்ளைகள், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது நான் படித்த நோட்ஸ் புக். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு படித்து தரேன். ஓகே பிள்ளைகள், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சுற்றோட்ட தொகுதின்னு தேவை பற்றி பார்ப்போம். ஒரு சுற்றோட்ட தொகுதி ஏன் தேவை? ஓகே, அப்புறம் தான் சொன்னேன் முக்கியத்துவம் என்ன. அதாவது ஒரு சுற்றோட்டம்னு சொன்ன என்னது, ஒரு சுற்றி ஓடுறதுன்னு. சுற்றோட்டம்னு சொன்னால் ஒரு சுற்றி ஓடுறது, நார்மலான தமிழ் வார்த்தை. இந்த சுற்றோட்டம் அது ஒரு தொகுதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம சுற்றோட்ட தொகுதின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சுற்றி ஓடுது, அதாவது பதார்த்தங்கள். ஓகே, பதார்த்தத்துல சுற்றோட்டம். பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்படுறது, அதாவது களங்களுக்குள்ளேயும் சரி
ஒரு அங்கி எடுத்தோம்னா களங்களுக்குள்ளும் சரி வெளிச்சூழலோடையும் சரி ஒரு பதார்த்தத்தை பரிமாறுதுன்னு சொன்னா அது அங்கே தான் தேவைப்படுது ஒரு சுற்றோட்டம். ஸோ இது அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. ஆகவே இது ஒரு சுற்றோட்ட தொகுதி அவங்க விளங்கின்னு நினைக்கிறோம். அப்போ பதார்த்தங்களை வந்து என்ன செய்யணும், ஒரு அங்கி, இதான் ஒரு அங்கின்னு சொன்னா அதுக்குள்ளேயும் பதார்த்தத்தை கடத்தணும், அதே நேரம் புறச்சூழலோடையும் கடத்தணும் இல்லையா. ஒரு அங்கி என்னது, அதனுடைய உடற்களங்களுக்குள்ளேயும் பதார்த்தத்தை பரிமாற்றம் செய்யணும், வெளிச்சூழலுடனும் பதார்த்தத்தை பரிமாற்றம் செய்யணும். இப்படி பரிமாற்றம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட தொகுதி தான் சுற்றோட்ட தொகுதி. இப்போ இதை நம்ம படிக்கிறதுக்காக ஒரு முக்கியத்துவம் அதை விளங்கி கொள்றதுக்காக ஒரு எல்லா உயிரங்கிகளையும் நம்ம 2ஆ பிரிப்போம். நார்மலா சொல்லித்தரேன். அதாவது 2 கேட்டகரி பண்றோம். ஒன்று எளிய உடலமைப்பு உடையது, எளிய அங்கின்றும் சிக்கலான அங்கி. இப்படி வர இருக்கலாம். அதாவது எளிய அங்கின்னு சொல்லும்போது இவருடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இவருடைய உடற்களங்கள், ஓகே, இவருடைய உடற்களங்கள் வந்து பெரும்பாலும் அல்லது எல்லா உடற்களங்களும் புறச்சூழலோட தொடர்பு பட்டு இருக்கும். இவர் தான் வந்து ஒரு எளிய அங்கி. இவர் சிறிய அங்கியா இருப்பாரு, பெரிய கட்டமைப்புகள் இல்லை, உடல் பருமன் குறைவு, சிக்கல் தன்மை குறைவு. அப்ப இது வந்து உடல் எளிய அங்கிக்குள்ள வரும். எப்படி, அதனுடைய உடற்களங்கள் பல அல்லது எல்லா களங்களுமே வந்து என்னது, புறச்சூழலுடன் தொடர்பு பட்டிருக்கும். சரியா. ஆகவே இவங்களை எளிய அங்கின்னு சொல்றோம். உதாரணம் யாரு, இது உதாரணம் கொடுக்கலும். உதாரணம் யாருடா, உதாரணம் நைடேரியாக்களும் ஃபைலம் நைடேரியா, ஃபைலம் தட்டை புழுக்கள் சொல்லலாம். தட்டை புழுக்கள் நம்ம யாரை சொல்றது, ஃபைலம் பிளட்டிஹெல்மின்தஸ். ஸோ பிளட்டிஹெல்மின்தஸ் சொல்றாங்க. ஓகே, இது பிளட்டிஹெல்மின்தஸ். சரியா புழுகள். அப்ப இதுதான் எளிய அங்கி என்று நம்ம டிஃபைன் பண்ணுறது. எல்லா அல்லது பல களங்களுமே வந்து புறச்சூழலோட தொடர்பு பட்டிருக்கும். நைடேரியா, தட்டை புழுக்கள் வந்து உதாரணம். இப்போ இவங்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க பதார்த்தத்தை உடலுக்குள்ள சரி உடலுக்கு வெளியும் சரி புறச்சூழலோடும் களங்கள் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னா, பதார்த்தங்கள் பரவல் மூலம், ஓகே, உள்ள வெளியே இருந்தாலும் ஓகே தான், உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஓகே தான், பரவல் மூலம் பதார்த்தங்கள் பரிமாற்றப்பட போகுது. உடலுக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி பதார்த்தங்கள் பரவல் மூலம் ஒரு குறுகிய இதுக்கு கடத்தப்படும். ஏன், இது வந்து எல்லா களங்களும் புறச்சூழலோட தொடர்புபட்டு இருக்கிறதால. ஆகவே இந்த மாதிரி எளிய அங்கிகளில் ஒரு பெரிய ஒரு சுற்றோட்டத்துக்கு ஒரு கடினத்தன்மையோ பெரிய ஒரு அங்கே கொண்டு போகணும் இங்கே கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்கையில், ஆகவே இந்த மாதிரி அங்கிகளில் ஒரு சுற்றோட்ட தொகுதின்னு சொல்றது கூறுபடையவில்லை. ஓகே, இப்போ பார்ப்போம் இங்கால சிக்கலான அங்கின்னு சொல்லும்போது பருமன் ரீதியிலையும் சிக்கல், பருமனும் கூடிட்டு சிக்கல் தன்மை கூடிட்டு. பருமன் கூடிட்டுனா என்னது, அங்கங்கள் கூடினதால பருமன் கூடி உடலுக்குள்ள வந்து சிக்கல் தன்மை அதிகரிச்சுட்டு. இந்த அங்கிகள் என்ன பிரச்சனை சொன்னா, இவங்களோட உடற்களங்கள் பெரும்பாலானவை வந்து புறச்சூழலோட தொடர்பு படையில, பெரும்பாலான களங்கள் தொடர்பற்ற நிலையில இருக்கு. ஆகவே இந்த மாதிரி அங்கிகள்ல தான் வந்து நம்மளோட பதார்த்தத்தை பரிமாற்றம் செய்வதற்கு பரவல்னு சொல்றது புலகள் ஒரு குறுந்தூர கடத்தல். ஓகே, இது ஒரு குறுந்தூர கடத்தல் பரவல்னு சொல்றேன். ஆகவே இப்ப நம்ம எடுத்த நம்ம ஒரு சிக்கலான அங்கி, அப்ப நமக்குள்ள வந்து ஒரு குறுந்தூர கடத்தல் இல்லை. ஒரு தலையிலிருந்து இங்கே தலையிலேருந்து காலுக்கு போகணும், காலிலேருந்து தலைக்கு போகணும் குருதி. அப்போ இப்படின்னு சொல்லும்போது கஷ்டம் அது. ஓகே, நார்மலாக உங்களுக்கு தெரியும். அவே சிக்கலான அங்கின்னு சொல்கிறது என்னது, பருமன்லையும் சரி சிக்கல் தன்மையிலையும் சரி ரொம்ப பெரிய இது. ஓகே,
ஓகே, இவங்க யாரு? மீதி எல்லாருமே இவங்க 2 பேரையும் தவிர மீதி எல்லாமே சிக்கலான அங்கி. அப்போ இவங்களில் வந்து ஒரு பதார்த்தத்தை பரிமாற்றம் செய்வதற்காக தானே என்னது ஒரு சுற்றோட்ட தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, இப்போ நான் நோட்ஸை வாசிக்கிறேன். ஒரு நோட்ஸை பாருங்க. சுற்றோட்ட தொகுதியின் தேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக அதில் உள்ள பந்தியாக தான் இருக்குது. அதை நார்மலாக பார்ப்போம். விலங்குகளின் உடலினுள் பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கும் ஓகே உடலுக்குள்ள பதார்த்தத்தை கொண்டு செல்வதற்கும் மற்றும் வெளிச்சூழலுடன் பதார்த்தத்தை பரிமாறவும். ஓகே, உடலுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி பரிமாற்றத்தை ஏற்படுத்துக்கும் சுற்றோட்ட தொகுதி தேவையாகின்றது. இப்போ பாருங்க, எளிய விலங்குகள்ல அது யாரு? நைடாரியன்கள் அப்படின்னு சொன்னது. நைடீரியா தட்டை புழுக்கள். இது யாரு? பிளட்டிகள் மின்தஸ். பதார்த்தத்தை கொண்டு செல்லல் விநியோகித்தல் ஆகியவற்றிற்கு விசேட தொகுதிகள் காணப்படுவதில்லை. ஒரு பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கும் சரி கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் சரி என்னது ஒரு விசேட தொகுதி இல்லை, காணப்படுறது இல்லை. ஏனெனில் காரணம் இவற்றின் பல அல்லது எல்லா களங்களும் வெளிச்சூழலுடன் நேரடியாக தொடுகையில் உள்ளது. அதுதான் கேள்வி, ஆன்சர். ரீசன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வர புள்ளிகள். எளிய விலங்குகளில் ஏன் ஒரு சுற்றோட்ட தொகுதி இல்லைன்னு கேட்டால் இதான் ஆன்சர். ஏனெனில் பல அல்லது எல்லா களங்களும் வெளிச்சூழலுடன் நேரடியாக தொடர்பு இருக்குது. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அடுத்து பாருங்க, இவ்விலங்குகளில் உடல் மேற்பரப்பினூடாக பதார்த்த பரிமாற்றம் நேரடியான பரவல் மூலம் நடைபெறுகின்றது. ஓகே, அப்போ இவ்விலங்குகளில் உடல் மேற்பரப்புலேயே எல்லா கலங்களும் மேற்பரப்புலாம் காணப்படுது. ஸோ எல்லாருமே தொடுகையுற்று இருக்குது. ஆகவே பரவல் மூலமே நேரடியாக நடைபெறும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இப்பதார்த்த பரிமாற்றமானது அவற்றின் தேவைகளுக்கு போதுமானதாக உள்ளது. ஓகே, அதுலேயும் என்ன இது? இப்போ இப்படி நடக்கிறதும் அவற்றோட தேவைக்கு அது போதுமானதாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து என்னது பரவல் மூலம் நடைபெற்றாலும் நம்மளோட தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை. இதனால தான் ஒரு சுற்றோட்ட தொகுதி நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ இவற்றோட எளிய விலங்குகளில் தேவைகளும் குறைவு. ஆகவே வந்து அதனால தான் என்னது பரவல் மூலம் நடைபெற்ற அந்த பதார்த்தங்கள் பரிமாற்றம் போதுமானதாக இருக்குது. சரியா? மேற்படி விலங்குகளின் உடலினுள் பதார்த்தங்கள் குறுகிய தூரத்திற்கு பரவல் மூலம் கொண்டு செல்லப்படக்கூடியதாக உள்ளது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னது பரவல்னு சொல்றது ஒரு குறுந்தூர கடத்தல். குறுகிய தூரத்துக்கு தான் பரவல் மூலம் நடைபெறும். ஓகே, அடுத்து பாருங்க, அங்கிகளின் பருமன் மற்றும் சிக்கல் தன்மை அதிகரிப்புடன் உடலின் உள்ளேயும் வெளியேயும் அசையும் பதார்த்தங்களின் அளவும் அதிகரிக்கின்றது. அங்கிகளோட பருமன் அதிகரிக்கவும் சரி, இதன் பருமன் அதிகரிக்க உடலில் உள்ள அங்கங்கள் அதிகரிக்குது. அதாவது இதனுடைய சிக்கல் தன்மை அதிகரிக்குது. சிக்கல் தன்மை அதிகரிப்புடன் உடலின் உள்ளேயும் வெளியேயும் அசையும் பதார்த்தங்கள் அளவும் அதிகரிக்கின்றது. இப்போ நம்ம எடுத்தா நைடீரியாக்கள் மாதிரி இல்லை, நம்மளுக்குள்ள பல வேலைகள் நடைபெறுது. உடலுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு சிஸ்டம். ஆகவே உடலுக்குள்ளேயும் சரி உடலுக்கு வெளியேயும் சரி என்ன நடக்குது? பதார்த்தங்களில் பரிமாற்றப்படுற பதார்த்தங்கள் அளவும் அதிகரிக்கின்றது. ஆகவே அத்துடன் உடலின் உள்ளே பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டிய தூரமும் அதிகரிக்கின்றது. உள்ளேயே கொண்டு பதார்த்தங்கள் அசைய வேண்டிய தூரங்களும் அதிகரிக்கின்றது. மேலும் அநேக கலங்கள் தமது வெளிச்சூழலுடன் நேரடியாக தொடர்பை கொண்டிருப்பதில்லை. அப்போ இப்படி இருக்கும்போது அதிகளவான தூரத்துக்கும் அசையணும், அதிகளவான பதார்த்தங்களும் அசையணும். ஆனாலும் என்ன நடக்குது? வெளிச்சூழலோடையும் நேரடியான தொடர்பும் இல்லை. பல கலங்கள் உள்ளுக்கு இருக்குது. மிக குறுகிய கலங்கள் தான் வெளிச்சூழலோட தொடர்பில் இருக்குது. அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல் தன்மையை நம்ம இதில் காண்றோம். ஓகே, இதனால தான் வந்து இவ்வாறான விலங்குகளால் இருக்கிறதால் தான் வந்து என்னது ஒரு சுற்றோட்ட தொகுதி தேவையாகின்றது. எனவே உடல் முழுவதும் பதார்த்தங்கள் விநியோகிப்பதற்கு பரவல் போதுமானது அன்று. குறுந்தூர கடத்தல் தான் பரவல். ஆகவே பரவல் இதுக்கு போதாது. எனவே அத்தகைய விலங்குகளின் களங்களிற்கும் அவற்றை உடனடியாக சூழ்ந்திருக்கும் இடங்களுக்கும் இடையே பதார்த்த பரிமாற்றத்தை ஏற்படுத்த சுற்றோட்ட தொகுதி விருத்தி அடைந்துள்ளது. ஓகே, அப்போ உடலுக்குள்ளேயும் பதார்த்தத்தை
கொண்டு செல்வதற்கும் சரி, வெளியே கொண்டு செல்வதற்கும் சரி நம்மளுக்கு பரவல் போதுமானதல்ல. எனவே ஒரு குருதி சுற்றோட்ட தொகுதி நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. இது ஒரு சின்ன ஒரு விஷயம். சுற்றோட்ட தொகுதி ஏன் தேவை? ஆனால் வலிமையாக நான் பார்க்குறது ஸ்ட்ரக்சரில் இந்த கேள்வி வாரது. ஒரு அங்கிகள்லையே சுற்றோட்ட தொகுதி விருத்தி அடைந்தது, சுருக்கமாக கூறுக, இப்படி வரும். ஸோ பாருங்க பிள்ளைகள், அந்த பாயிண்ட்ஸுக்கு தானே அங்கிகளோட பருமன் சிக்கல் தன்மை அதிகரிப்புடன் உடலின் உள்ளேயும் வெளியேயும் அசையும் பதார்த்தங்கள் அளவும் அதிகரிக்கிறது. இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து இப்போ நான் வாசித்த கடைசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே ஒரு அப்படியே ஒரு இது வந்து ஸ்ட்ரக்சருக்கு தெரிஞ்சுக்கணும். இதே வார்த்தைகளை கொஞ்சம் எழுதி பாருங்கள், தேவைப்படும். ஓகே, அப்போ இதுதான் போய் நார்மலாக 2 கேட்டகரியாக பிரித்து பார்க்கும்போது ஈஸி. இவங்களையே விருத்தி அடையலை, இவங்களையும் விருத்தி அடைஞ்சி. ஸோ இது கேள்வியில் வரும், இது ஆல்சோ வரும். சரி, அப்போ பருமன் அதிகரிக்குது, சிக்கல் தன்மை அதிகரிக்குது, அதே நேரம் கொண்டு செல்ல வேண்டிய பதார்த்தம் அளவு அதிகரிக்குது, கொண்டு செல்ல வேண்டிய தூரம் அதிகரிக்கின்றது. எனினும் உடலில் உள்ள இது என்னது, வெளிச்சூழலோட பெருமளவான கலங்கள் தொடுகையிலையும் இல்லை. இப்படின்ற ரீசனை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்ட்ரக்சரில் கொடுக்கணும். அப்போ இவ்வளோ தான் புள்ளிகள் சுற்றோட்ட தொகுதியின் தேவை. அடுத்தே பார்ப்போம், உடலில் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள். இப்போ ஒரு பதார்த்தத்தை பரிமாறணும் சொல்லணும். என்ன பதார்த்தம்னு பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், தொடர்வோம். அது சரி, ஓகே. சுற்றோட்ட தொகுதியின் தேவை. ஓகே, உடலில் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள் என்ன பிள்ளைகள்? நார்மலாக தெரிஞ்சது தான். என்னது? ஃபஸ்ட்டு சொல்லலாம், சுவாச வாயுக்கள். அது யாரு? ஆக்சிஜனும் CO2 இதை கொண்டு செல்லுது. ஓகே, யாரு? குருதியோட சேர்ந்து கொண்டு செல்லப்படுது. கொண்டு செல்லலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம் இன்ஷால்லா. அடுத்து போசனை பதார்த்தங்கள். போசனை பதார்த்தங்கள்னு சொல்லும்போது சமிபாட்டின் மூலமாக திரிஞ்சப்பட்ட போசனை பதார்த்தங்கள் குருதியோடு தான் சுற்றியோடுது. ஸோ அது யார்? குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், வேறு யார்? லிப்பிட்லேருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு அமிலம், கிளிசரோல், விட்டமின்கள், கனிப்பு, இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் போசனை பதார்த்தங்கள். அடுத்து அனுசேப கழிவு விளைவுகள். அனுசேப கழிவுகளில் யார் வரும்? யூரியா, அமோனியா, யூரிக் அமிலம், இப்படி சொல்லலாம். இனி நம்ம எக்ஸ்கிரிஷனில் பார்ப்போம், இது யார் யாரில் அகற்றப்படும். அதே மாதிரி ஹோமோன்கள் தெரியும். இது ஆண்கள் அற்ற ஒரு தொகுதி. ஹோமோன்கள் ஸ்ட்ரைட்டாகவே குருதிக்குள்ள தான் என்ன செய்யப்படுது, விடுவிக்கப்படுது. எல்லா உடலில் எல்லா அங்கங்களுக்கூடாகும் அசையும் ஒரு இலக்கு கலங்கள். அதை தொழிற்படுறதுக்குன்னு ஒரு இலக்கு கலமைக்கும். அங்கே போனால் மட்டும்தான் வேலை செய்யும். அடுத்தது ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது யாரு? பிற பொருள் எதிரி. சரியா பிள்ளைகள்? பிற பொருள் எதிரி. இதை பற்றி நம்ம இம்யூனிட்டியில் கிளியரான ஒரு இது பார்ப்போம். பிற பொருள் எதிரிகள் இதுவுமே வந்து என்னது, குருதியில் தான் விடுவிக்கப்படுது. அண்ட் குருதியில் மூலம் தான் இது கடத்தப்படும். குருதியில் உள்ள பிற பொருட்கள் நோயாக்கி நுண்ணங்கிகள் எல்லாமே கண்டுபிடிச்சி அழிக்கும். ஓகே, அடுத்த பிள்ளை இவ்வளோ தான் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள். இதில் குழப்புவாங்க, நொதியங்களை போடுவாங்க. நொதியங்களில் பார்க்கல, சும்மா ஞாபகம் நொதியம் வராது. ஹோமோன்கள் அது மாதிரி இது இல்லாததை கேட்டு குழப்புவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே பிள்ளைகள், அடுத்தே பார்ப்போம். இப்போ ஓகே, நார்மலாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ தான் ஸ்ட்ரைட்டான முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். விலங்கு குருதி சுற்றோட்டம்.
விலங்கு சுற்றோட்ட தொகுதிக்கு வருவோம். ஓகே பிள்ளைகள், விலங்கு சுற்றோட்ட தொகுதி என்ன? இப்போ பாருங்க பிள்ளைகள், விலங்கு சுற்றோட்ட தொகுதி எந்த விலங்கை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லா விலங்கும் தான். ஓகே, மனிதன் மட்டும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்க பிள்ளைகள், ஒரு சுற்றோட்ட தொகுதின்னு சொல்கிறது இப்போ ஓகே ஒரு வீட்டில் ஒரு பட்டர் சிஸ்டம் தான் நிற்குது. நீர் வளங்கள் சஃபை வடிகால் சஃபையால் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லா வீட்டுக்குமே வந்து ஒரு நீர் தொகுதி ஒன்றும் நீர் வளங்கள் தொகுதி ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இந்த இதில் வந்து அவங்க என்னத்தெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒன்று எல்லாருக்கும் ஒழுங்கான பட்டர் சிஸ்டம் கொடுக்கணும். ஒரு மெயின்லேருந்து வரணும், ஒவ்வொரு வீட்டுக்குமே தண்ணி சப்ளை கொடுக்கணும். ஆகவே ஒரு பட்டர் அது என்னதுன்னு சொல்லலாம், இனி நம்ம சயின்ஸுக்குள்ளே வைக்கிறோம்னா அதை வந்து ஒரு கலன் என்று சொல்லலாம். கலன்னு சொல்கிறது ஒரு டியூப். ஓகே, டியூபை தான் சொல்லணும் கலன். ஆகவே அது இருக்குது. அதே வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்க போகிறாங்க, நீர். ஓகே, அது அடுத்தது வந்து அங்கேருந்து ஒரு ப்ரெஷரில் தான் அனுப்பணும். சும்மா ஒரு அவங்க அங்கே வச்சுட்டு இருக்கும்போது இங்கே அப்படி வரும்னு கேட்டால் இல்லை. அங்கே ஒரு ஹை ப்ரெஷரில் அங்கே அனுப்பும்போது தான் ஒவ்வொரு ஊருக்குமே சப்ளை பண்ணப்படும். ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு டைமில் தான் வந்து அந்தந்த ஊருக்கு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, ப்ரெஷரை கொடுப்பாங்க, அந்த ஊருக்கு போகும். ஸோ இப்போ இதே தான் பிள்ளைகள், இதே தான் இங்கேயும் மனித உடல் மட்டும் இல்லை விலங்கு உடலுக்குள்ள வந்தேன்னு சொன்னால் என்ன நடக்கணும், ஒரு குருதி சுற்றோட்ட தொகுதியில் கண்டிப்பாக இந்த 3 கூறுகளும் இருக்கும். இப்போ என்ன சொன்னோம், பட்டர் சிஸ்டம். ஓகே, இதுக்கு என்ன வார்த்தையை நம்ம இங்கே பிரயோகிக்கிறோம்னு சொன்னால் ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள். இது எப்படி நான் புரிஞ்சுப்பீங்க, அந்த பட்டர் சிஸ்டத்தில் அந்த பட்டர் ஓகே டியூப் ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள் இருக்கணும். இது யார் நினைக்கிறேன், குருதி கலன்கள், அதுதான் சொல்கிறோம். ஓகே, கலன்கள், குருதி கலன்கள் உதாரணம். அடுத்தது இது ஒன்று. ரெண்டாவது வாரது யாரு, நீர். ஓகே, இனி இங்கே இது உடம்புக்குள்ள வந்து சொன்னால் இங்கே வந்து என்ன சொல்ல பண்ணா, சுற்றோட்ட திரவம். இப்போ அங்கே வர்றது நீர், ஆனால் இங்கே உடலுக்குள்ள என்னது, குருதி. இது மட்டும் மாண்டிக்கிட்டா இல்லை, குருதி நீர். ஓகே, குருதி நீர். அப்போ குருதி ஒவ்வொரு விலங்குகள், ஒரு வகை விலங்குகள்லையும் வேணாக்கள்கிட்ட குருதி நீரும் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது அங்கேருந்து ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக கொடுக்கணும், மற்றபடி சும்மா வராது. ஏன்னா அங்கே அது ஒரு குத்து உயரத்தில் இருக்கலாம், மற்ற போக வேண்டிய இடம் இன்னொரு வேறு குத்து உயரத்தில் இருக்கலாம். எப்பவுமே அங்கேருந்து தாழ் பகுதியிலேருந்து வரண்டி இல்லை. அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல ஹைட்டில் வச்சு அவங்க அனுப்பணும். எப்படியும் ஒரு ப்ரெஷர் அவங்க உருவாக்கணும். சரியா? அப்போ அவங்க மோட்டர் போட்டு அனுப்பினாலும் சரிதான், என்னென்ன வேறு என்ன சிஸ்டம் செய்கிறாங்கன்னு எனக்கும் சரியாக தெரியாது. எப்படியும் அங்கே ஒரு ப்ரெஷராக யூஸ் பண்ணணும். ஆகவே அந்த ப்ரெஷர் இங்கே யார் எடுக்க போகிறேன்டா, செய்ய போகிறதுண்டா, தசையால் ஆன ஒரு பம்பும் கருவி. பம்பும் போதுதான் என்ன செய்யும், ஒரு ப்ரெஷர் உருவாக்கப்படும், இந்த திரவம் சுற்றி ஓடும். அப்போ இதுதான் யார் புலைகள், இதயம். ஸோ இதயம் நம்ம ரொம்ப இதாகிறதுக்கு அது ஒரு பம்பும் கருவி, அவ்வளோதான். அது தசையால் ஆகப்பட்டது. இது யாரு, இதயம். ஸோ இந்த பம்பும் கருவியும் பற்றியும் நம்ம படிப்போம் டீட்டெயிலாக. ஓகே, அடுத்த வந்து அப்போ இது 3 முக்கிய கூறு. இது ஒரு ஸ்ட்ரக்சர். இது அப்படியே ஒரு பாக்ஸ் பண்ணி பச்சைன்னு போட்டு வைங்க. ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள், சுற்றோட்ட திரவம், தசையால் ஆன ஒரு பம்பும் கருவி. சும்மா பம்பும் கருவி, கலன்கள், சுற்றோட்ட திரவம் இப்படி சொல்லலாது. ஒன்றிணைக்கப்பட்ட வசனம் முக்கியம். தசையால் ஆன பம்பும் கருவி. ஓகே, எந்த சேஞ்சஸும் நீங்கள் ஏற்படுத்த வேணாம், இப்படியே தான் கொடுக்கணும். ஸ்ட்ரக்சராக கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே போல எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தியரி வாசிக்கிறேன் பாருங்கள். விலங்கு ராஜ்யத்தில் குருதி சுற்றோட்ட தொகுதி. ஓகே, சுற்றோட்ட தொகுதி 3 அடிப்படையான கூறுகளை கொண்டிருக்குது. இவங்க தான். ஓகே,
தசையாலான ஒரு பம்பும் கருவி இதயம். ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள் சுற்றோட்ட திரவம் குருதி நிணநீர். ஓகே, பிரதானமாக இதயத்தால் பிறப்பிக்கப்படும் அமுக்கத்தின் விளைவால் கலன்களினூடாக சுற்றோட்ட திரவம் பாய்கின்றது. ஓகே, இதயம் ஒரு ப்ரெஷர் கொடுக்க இந்த கலன்களால் குருதி சுற்றோட்ட திரவம் பாய்கின்றது. சுற்றோட்ட தொகுதியானது உடற்கலங்களின் பாயச்சூழலை தொழிற்பாட்டு ரீதியில் இணைக்கின்றது. ஒரு என்னதான் சுற்றோட்ட தொகுதி, அந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே உடல் கலங்களின் பாயச்சூழலை தொழிற்பாட்டு ரீதியில் இணைக்கிறது. பாயச்சூழல் என்னது? அந்த குருதி நிணநீர் இருக்கிற இப்படி இந்த இதுதான் பாயச்சூழல், சிற்றளவெளி அந்த மாதிரி படிப்போம். அப்போ இதெல்லாம் என்னது? ஒரு தொழிற்பாட்டு ரீதியில் ஒரு தொழிற்பாட்டு ரீதியில் அதை இணைக்கின்றது. உடல் முழுவதும் பாய் கொண்டு செல்லப்படுவதால் விலங்கு ராஜ்யத்தில் சுற்றோட்ட தொகுதியின் சிக்கல் தன்மையானது பல்வேறுபட்ட மட்டங்களில் காணப்படுது. உடல் முழுவதும் பாய் கொண்டு செல்லப்படுவதால் இது முக்கியமான ஒரு குருதி சுற்றோட்டம் உடல் முழுவதும் காணப்படுது. எந்த ஒரு இதுவும் இல்லை, இவர்கிட்ட போகும் அவங்ககிட்ட போகாது அப்படின்லாம் இல்லை, எல்லாத்தையும் பார்ப்போம். அது ஒரு குருதி சுற்றோட்ட தொகுதியின் மனிதன் அடிப்படை திட்டம் ஃபுல்லாக பார்க்க தான் இருக்கிறோம். அது பார்க்கும்போது விளங்கும். அப்போ பாய் உடல் மூலம் கொண்டு செல்லப்படுவதால் விலங்கு ராஜ்யத்தில் சுற்றோட்ட தொகுதியின் சிக்கல் தன்மையானது பல்வேறு மட்டங்களில் காணப்படுகின்றது. அப்போ இன்னும் நம்மளுக்கு அதுகளுக்கு ஸ்ட்ரக்சர் கூட மட்டங்கள் கூட சிக்கல் தன்மை அதிகரிக்கின்றதாம். ஓகே, இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஓகே, ஸோ ஓகே பிள்ளை, அடுத்து மிக முக்கியமான இதுக்குள்ள போவோம். விலங்கு ராஜ்யத்தில் பிரதான சுற்றோட்ட தொகுதிகள். இப்போ நார்மலாக இவங்க கூறுகள்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்பெஷலாக 2 கேட்டகரி தான் புள்ளிகள் இருக்குது. ஓகே புள்ளிகள், விலங்கு ராஜ்யத்தில் 2 வகையான சுற்றோட்ட தொகுதி மிக முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று மூடிய சுற்றோட்ட தொகுதி. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம திறந்த சுற்றோட்ட தொகுதி தான் படிப்போம், அதனால அதை சொல்கிறோம். திறந்த சுற்றோட்ட தொகுதி. அடுத்தது மூடிய சுற்றோட்ட தொகுதி. அதென்ன திறந்த, அதென்ன மூடிய, யாரில் காணப்படுது, 2க்குமான ஒப்பீடு, எது நல்லது அப்படின்ட்டு பார்ப்போம். அது மாதிரி யார் காணப்படுது, முக்கியத்துவம், அதனுடைய கட்டமைப்பு எல்லாத்தையுமே இதில் பார்ப்போம். ஓகே போல கொண்டிடுங்க. ஓகே பிள்ளை, இப்போ பாருங்கள். இப்போ பார்ப்போம் நம்ம திறந்த சுற்றோட்ட தொகுதி. சுற்றோட்ட தொகுதி 2 சொன்னேன், மூடிய திறந்த. இது ஃபஸ்ட்டு திறந்த சுற்றோட்ட தொகுதி. இதை பாருங்கள், ஒரு படம் காட்டிக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் விளங்கி கொள்வது ஈஸியாகிக்கும். இது உங்களோட படத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க, ஒரு நோட்ஸில். ஓகே, இது ஒரு கரப்பான் பூச்சி ஓகே, கரப்பான் பூச்சியோட ஒரு சுற்றோட்ட தொகுதி. இப்போ ஒரு திறந்த சுற்றோட்ட தொகுதி யாரில் காணப்படுதுன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிறேன். யாரில்? ஆத்ரோபோடா. பிரதானமாக ஆத்ரோபோடாவில் தானே காணப்படுது. அது மாதிரி மொலஸ்கால சில பிரிவுகள்ல. ஏன் இதை நான் இப்படி சொல்றேன்னு சொன்னா, மிக முக்கியமாக பிரதானமாக திறந்த சுற்றோட்ட தொகுதிக்கு ஒரு உதாரணத்தை கேட்டால் நீங்கள் ஆத்ரோபோடா தான் சொல்லணும். மொலஸ்காவுக்கு முன்னுக்கு ஆத்ரோபோடாவை முன்னுரிமை படுத்தணும். ஓகே, அதுக்காக இதை சொல்கிறேன். சில பிரிவுகள் தான் மொலஸ்காலே இருக்கிறதே கொஞ்சம் நான் கொஞ்சிக்கொள்ளுங்க. ஸோ கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி, இந்த வெட்டுக்கிளியோட ஸ்ட்ரக்சர் பற்றி தரப்பட்டி அதை நான் சொல்லித்தரேன். இப்போ இது கொஞ்சம் இன்னுமே டீட்டெயில்டாக ஒரு காட்டப்பட்ட படம். ஓகே, இப்படி தான் நான் படித்தேன். ஸோ இப்போ பாருங்க, திறந்த சுற்றோட்ட தொகுதியில் ஓகே 3 விஷயம், எந்த சுற்றோட்ட தொகுதினாலும் 3 விஷயம் இருக்கணும். ஸோ அந்த 3 விஷயமும் இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். முதலாவது ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள், ஒன்றிணைக்கப்பட்ட சிஸ்டம்.
அப்படி இங்கே யார் இருக்குதுன்னு சொன்னால் நாடி. பாருங்க, இதுதான் அதனுடைய நாடி. இந்தாக்குது. அப்போ 4ஆம் மயிர்த்திலை குழல்கள் இல்லையாட்டு கேட்டால் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட நோட்ஸ்லேயே சேர்த்துக்கொள்ளுங்க. நாடிகள் மட்டும்தான் இதில் காணப்படுது. திறந்த சுற்றோட்ட தொகுதியில் ஒன்றிணைக்கப்பட்ட கலன்களாக நாடிகள் மட்டுமே காணப்படுது. அப்போ நாடிக்குது, ஓகே, ஒன்றிணைக்கப்பட்ட கலன்களை பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்தது ஒரு சுற்றோட்ட திரவம். சுற்றோட்ட திரவமாக சொன்னோம் குருதி அல்லது குருதி நிணநீர். இங்க மீன்ஸ் திறந்த சுற்றோட்ட தொகுதியில் குருதி நிணநீர். குருதி இல்லை, நமக்கு குருதி தான், ஆனால் நம்ம மூடிய சுற்றோட்ட தொகுதியும் அதை அடுத்தது பார்ப்போம். இவங்கள யாரு? குருதி நிணநீர். இதான் என்னுடைய சுற்றோட்ட திரவம். ஓகே, சுற்றோட்ட திரவம். ஓகே, அடுத்து சொன்ன மாதிரி ஒரு தசையினால் ஆன ஒரு பம்பும் கருவி. அது யாரு? இதயம். இங்க பாருங்க, இங்க இதயத்தை எவ்வளவு பெருசாகி பாருங்க. ஒவ்வொரு அறைகள் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு இதயம், பெரிய ஒரு இதயம். ஓகே, இதயம் காணப்படும். அப்போ ஒரு சுற்றுலா தொகுதிக்கான 3மே இங்கே நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சுக்கி. ஓகே, இப்போ உண்மையான இது ஸ்ட்ரக்சரை ஒருக்கா சொல்லிட்டு நான் ஒழுங்காக விளக்கப்படுத்துறேன். இது பாருங்க, இது ஒரு கரப்பான் பூச்சிட. இது குருதி சுற்றோட தொகுதி, ஒரு நாடி, அதோட இதயம் காணப்படுது. இதயத்துக்குள்ள ஒரு வட்டம் வட்டமாக காணப்படுது. இது என்ன கேட்டால் வாயுரு. வாயுருன்னு சொல்றது. அதாவது இந்த பாருங்க, இதுக்குள்ள நான் ஒன்று போகிற மாதிரி காட்டிக்கிறேன். உள்ளே இருக்கிறது வெளியே வரத்துக்கும் வெளியே இந்த உள்ளே போகிறதுக்கும் ஓகே இது பயன்படும். அதாவது பாருங்க, இங்கே அதே மாதிரி இந்த படம் இது இளையம். இளையம் அல்லது அங்கம் ஒவ்வொன்றையும் நான் சும்மா வட்ட மாதிரி காட்டிக்கிறேன். இதை சுற்றி பாருங்க, கருப்பு கலர்லையும் காட்டிக்கிறேன், சிவப்பு கலர்லையும் காட்டிக்கிறேன். இப்போ பாருங்க பிள்ளைகள், ஒரு இதயத்துக்குள்ள இருந்து என்ன காணப்படுது? இங்கே இந்த இதயத்தால் கொடுக்கப்படுற விசையால குருதி அல்ல, குருதி நிணநீர் என்ன செய்யப்படுது? நாடியினூடாக வெளி தள்ளப்படுது. ஓகே, இங்கே இது ப்ரெஷரை கொடுக்க அமுக்க இங்கால நாடி வருது. எப்படி? உடற்கலங்களுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா விடுவிக்கப்படுது, ஸ்ட்ரெயிட்டா போகுது. இப்ப இந்த நான் ரெட் கலர்ல காட்டிக்க, இந்த கருப்பு கலர்ல காட்டிக்கிறது குருதி நிணநீர். ஓகே, இது என்னது? குருதி நிணநீர். ஆனா இந்த ரெட் கலர்ல காட்டிக்கிறேன் பாருங்க, இது ஒரு சிற்றடை வெளிப்பாய் அல்லது சுற்றேலுக்குரிய சிற்றடை வெளிப்பாயின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு அங்கங்களையும் சூழ, ஒவ்வொரு அங்கங்களுக்கும் இடையில எல்லாத்துக்குமே ஒரு பாயால நிரப்படிக்கும். வெறும் ஒரு காற்று நிரம்பிய வெளி அல்ல, இது ஒரு பாய் நிரம்பிய வெளி. அதுதான் யாரு? சிற்றடை வெளிக்குரிய பாய்பொருள் என்று சொல்றேன். ஒரு பாய் தான், ஒரு தொடுப்பிலே இது காணப்படும். இதுதான் ரெட் கலர்ல காட்டிக்கிறேன். அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இதை தான் நான் வச்சுக்கலாம். நீங்க இப்ப இங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்க, இங்க வர குருதி நிணநீர் ஸ்ட்ரைட்டா ஒரு இதுக்குள்ள விடுவிக்கப்படுது. எந்த ஒரு இந்த ஒரு தொகுதியால நம்மளோட ஓகே அதோட ஒப்பிட்டும் போது நான் அதை கைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா விடுபட இப்ப இது என்ன செய்யுது? எல்லா சிற்றடை வெளிப்பாயும் குருதி நிணநீரும் ஒன்று கலக்கப்படுது. அப்ப இது ஒரு களத்தை சுத்தி ஒரு அங்கம் அல்லது இளையம் இதை சுத்தி என்ன செய்யப்படுது? குருதி நிணநீர் காணப்படுது. இப்ப என்ன நடக்கும்டா? இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு அங்கம் அது என்ன செய்யும்? குருதி நிணநீர்லேருந்து தேவையான பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ளும். அது மாதிரி அதில் உள்ள விளைவுகளையோ கழிவுகளையோ என்ன செய்யும்? விடுவிக்கும். ஓகே, இப்படி நடைபெறும் எல்லா இடத்துலையும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நடைபெறும். ஓகே, ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, வரும் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளுக்கு கலந்து பதார்த்தங்களை பரிமாற்றம் செஞ்சுட்டு அதில் பாட்டில் என்ன செய்யும்? அந்த பாருங்க, தொடர்ந்து உள்ள போயிடும். அதாவது நம்முடைய இதயம் சுருங்குவது எப்படி? குருதி வெளித்தள்ளப்பட்டு இதயம் தளரும் போது, அதாவது விரிவடையும் போது எப்படி சென்று குருதி அப்படியே இன்னொரு பக்கத்தால் உள்ள வருதோ, அதே மாதிரி இங்கேயும் என்னது? நாடியால் வந்த குருதி வாயுக்களை பயன்படுத்தி இது இதயம் தளரும் போது இதனூடாக உள்ள போயிடும். அதான் காட்டிக்கிறேன். ஓகே, அப்போ இது ஒரு தெளிவான படம். இது ஒரு உங்களோட படத்தில் நோட்ஸில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே பிள்ளை, அப்போ இது கரப்பான் பூச்சிட. இது ஓகே, வெட்டுக்கிளி. இது வெட்டுக்கிளியும் ஒரு ஆத்ரப்போடா. அதில் படத்தை நோமல் அந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக காட்டல. ஓகே, எப்படி காட்டுறாங்க? அது ஒரு இதயம் இப்படி வெறும் ஒரு பாக்ஸ்.
சின்னதாக கீறேன். இது இதயம், இதுலேருந்து அப்படியே வருது. ஓகே, அப்போ இதயத்தால் வந்து என்ன செய்யப்படுது, பம்பப்படுற யார், குருதி நிணநீர் அப்படியே வந்து இதனூடாக வெளியே போகுது. ஸோ உடற்கலங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக கலக்கப்படும். அப்படி வந்தது திரும்ப இந்த இதுக்கு மூலம் உள்ளே போகுது. எந்த ஒரு பேர் அப்படியெல்லாம் இதுங்க குறிப்பிடையில. ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி தான். ஆனால் இது ஒரு டீட்டெயில்டான படம். இது நார்மலான வெட்டுக்கிளி இந்த சுற்றோட்ட தொகுதி. ஓகே, இப்போ இதை வச்சு உங்களுக்கு நான் இந்த சுற்றோட்ட தொகுதியிட இதை விளங்கப்படுத்துகிறேன். பாயிண்ட்ஸை பார்ப்போம். அவங்களோட நோட்ஸை பாருங்கள். திறந்த சுற்றோட்ட தொகுதி. திறந்த சுற்றோட்ட தொகுதியின் பாய்பொருள் குருதி நிணநீர் ஆகும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஒரு சுற்றோட்ட பாய், சுற்றோட்ட திரவமாக குருதி அல்ல, குருதி நிணநீர். அடுத்தது இழையங்கள் மற்றும் அங்கங்கள் குருதி நிணநீரில் நேரடியாக தோய்ந்த நிலையில் காணப்படும். அதை பாருங்க, ஸ்ட்ரைட்டா எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு அதுக்குன்னு ஒரு ரூட் எல்லாம் இல்லை. ஸ்ட்ரைட்டா வெளிவிடப்பட உடல் முழுவதும் உள்ள அங்கங்களை அப்படியே போயிட்டு நேரடியாக நனைக்குது, நேரடியாக அது சூழ காணப்படுது, வந்து எல்லாத்தோடையும் கலக்குது. அதான் சொல்றாங்க, ஒரு அங்கம் அல்லது இலையம் சொல்றது குருதி நிணநீர்ல இதை சுத்தி குருதி நிணநீர் ஈக்கி சிற்றற வழி பாய்பொருள் ஈக்கி. அப்ப இது எல்லாத்தையும் சூழ ஒரு குருதி நிணநீர்ல நேரடியாக தோய்ந்த நிலையில சொன்னா நேரடியாக டச் பண்ண மாதிரி நேரடியாக நனைக்கப்பட்ட நிலையில காணப்படுது என்று சொல்றாங்க. ஓகே தானே, இந்த படம் தான் அதை கிளியரா சொல்லுது. அடுத்தது சுற்றோட்ட பாய்பொருளிற்கும், அது யாரு, குருதி நிணநீருக்கும். இலையங்களை சூழ்ந்துள்ள சிற்றழவெளி பாய்பொருளிற்கும், அது யாரு, இந்தாக்கி இதோட தொடுப்பிலையம். எல்லா அங்கங்களையும் சூழ ஒரு இடைவெளிகளை பூர்த்தி செஞ்சு காணப்படும். இளைஞரை சூழ்ந்துள்ள சிற்றழவெளி பாய்பொருளுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இல்லை. அப்படி சரிதானே. இப்போ இதனூடாக வெளிவிடப்பட்ட இந்த குருதி நிணநீர் ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ள கலக்கப்பட எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரு இதாக வரும். ஓகே, இப்போ ஒரு தெளிவான வேறுபாடு இருக்காது. இதை மூடிய சுற்றோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் விளங்கும் எப்படி அது வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இந்த திறந்த சுற்றோட்டத்திலிருந்து பிற்காலத்தில் வந்த அங்கிகளில் கூர்ப்படைந்தது தான் வந்து என்னது, மூடிய சுற்றோட்டம். ஆகவே இதில் உள்ள பிரச்சனை இது ஒன்றுக்குள்ள ஒன்று கலக்கிறது. சிற்றளவில் பாய்பொருளும் குருதி நிலையிலும் கலந்து அது எப்படி இருக்கும், அது உடல் வந்து ஒழுங்கான ஒரு இது இல்லை. ஆகவே இது கூர்ப்படைந்து பிற்காலத்தில் மூடிய சுற்றோட்ட தொகுதியாக வரும். இதுக்கான ஒரு வெற்றிகரமான தீர்வாகவும் அங்கே இருக்கும், அதை பார்ப்போம். சரியா? அப்போ சிற்றளவெளி பாய்பொருளுக்கும் குருதி நிணநீர் இருக்கும். இந்த இதுக்குள்ள ஒன்னோட ஒன்றா கருப்பாலையும் சிவப்பு மாக்கராலையும் காட்டிக்கிறேன். தெளிவான வேறுபாடு இல்லை, ஒன்னோட ஒன்றும் மிக்ஸ் ஆகி போய் இருக்கும். அடுத்தது இதயமானது குருதி நிணநீரை சுற்றோட்ட கலன்களினூடாக இலையங்களை சூழ்ந்துள்ள வெளிகளினுள் செலுத்தும். ஓகே, இதயம் வந்து என்ன செய்யும், ப்ரெஷர் கொடுப்பதன் மூலம் தான் சுருங்குவதன் மூலம் என்ன நடக்கும், சுற்றோட்ட கலன்களினூடாக. அது இங்கே யாரு, நாடி மட்டும்தான். சரியா? திரும்ப திரும்ப சொல்றேன், நாடி மட்டும்தான், மயிர்துளை குழாயோ வேற நாளங்களோ இல்லை. சுற்றோட்ட கலன்களினூடாக இலைங்களை சூழ்ந்துள்ள வெளிகள். ஓகே, இலைங்கள் ஒரு வெளியில காணப்படுது, அந்த வெளிகளுக்குள்ள செலுத்தும். ரசாயன பரிமாற்றம், அது என்ன ரசாயன பரிமாற்றம்டா, ஓகே, குருதி நிணநீரில் உள்ள இந்த பதார்த்தங்கள், அது மாதிரி உடற்கலங்களில் தொகுக்கப்பட்ட பதார்த்தங்கள், இந்த பதார்த்தங்களோட பரிமாற்றம், அதுதான் வந்து ரசாயன பரிமாற்றம். என்ன நடக்கும், ஏதாவது இங்கே ஒரு வலிக்குதா, இல்லை ஸ்ட்ரைட்டாக வரும் உள்ளே போகும், வரும் வெளியே போகும், அந்த மாதிரி. சரியா? ஆகவே ரசாயன பரிமாற்றம் நேரடியாக குருதி நிணநீருக்கும், ஓகே, குருதி நிணநீருக்கும் உடற்கலங்களுக்கும் இடையே நடைபெறும், நேரடியாக நடைபெறும், எந்த ஒரு இதுவும் இல்லை. சரியா? அடுத்தது இதயம் தளரும் போது, ஓகே, நம்ம நோம்பலானது தான். இதயம் தளரும் போது மீண்டும் போன நம்மளோட குருதி அப்படி இதயத்துக்கு போகிற மாதிரி இங்கே என்ன நடக்கும், குருதி நிணநீர் இதயத்துக்கு போகுது. அதுக்கு என்னதை யூஸ் பண்ணுது, வாயுக்களை யூஸ் பண்ணும். இதயம் தளரும் போது குருதி நிணநீரின் மீள பாய்ச்சல் இதயத்தில் காணப்படும் வால்வுகளுடைய துவாரங்கள், அதாவது வாயுக்கள், இதுதான் வந்து வால்வுகளுடைய துவாரங்கள். நம்மளுக்கு தெரியும், ஒரு துவாரத்தில் வால்வுகள் இருக்கிறது காரணம் ஒரு திசைக்குரிய பாய்ச்சலை ஏற்படுத்த. அதாவது எனது வால்வுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த வால்வுன்னு சொல்றது.
இதை என்ன செய்யும்டா, ஒன்றும் உள்ளே வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கும், இல்லாட்டி உள்ளே இருந்து வெளியே போக அனுமதிக்கும். இப்போ இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ இது வந்து உள்ளேருந்து வெளியே போக மட்டும்தான் அனுமதிக்கும், இது வெளியேருந்து உள்ளே வர மட்டும்தான் அனுமதிக்கும். இங்கேருந்து வெளியேருந்து உள்ளே இருந்து வெளியே போக முடியாது, இது தடுக்கும். அப்போ அதே மாதிரி இங்கேருந்து வெளியேருந்து உள்ளே வர முடியாது, இது தடுக்கும். ஆனால் உள்ளேருந்து போகும்போது இது விருந்து கொடுக்கும். ஓகே, இப்போ இதான் வால்வு சிஸ்டம் சொல்கிறது. வால்வுகள் இதயத்திலையும் காணப்படுது, ஒரு திசைக்குரிய பாய்ச்சலை காட்டுப்படுத்துவதற்கு. ஓகே, ஆகவே இதுதான் வந்து வால்வுகளுடைய துவாரங்கள். இதனோட உள்ளே போகிறதுக்கு மட்டும், உள்ளே இருந்து வால்வுகள் மூலம் குருதி நிணநீர் வெளியே வர முடியாது, நாடிகளினூடாக மட்டும்தான் வரும். ஸோ இந்த துவாரங்களினூடாக நடைபெறும். அடுத்தது திறந்த சுற்றோட்ட தொகுதியானது சில முள்ளந்தண்டு இல்லாத விலங்கு கணங்களில் இருக்குது. ஓகே, இப்போ திறந்த சுற்றோட்ட தொகுதி வந்து யாரில் காணப்படுது, முள்ளந்தண்டு இல்லாத ஆக்கள்கிட்ட தான் காணப்படுது. அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் தான், ஒப்பீட்டில் கடைசி பார்க்கணும். முள்ளந்தண்டு இல்லாத விலங்குகளில் தான் இது காணப்படுது. உதாரணம் ஆத்ரோபோடா, அது சில பிரிவுகளில் மொலஸ்கா. ஓகே, இவ்வளோதான் புலிகள் திறந்த சுற்றோட்ட தொகுதி. இந்த படத்தை வச்சு விளங்கிக்கிட்டு தியரியை படிக்கும்போது தான் சரியான ஒரு ஞாபகம் இருக்கும். ஓகே, இது புலிகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே போல, அடுத்து நம்ம மூடிய சுற்றோட்ட தொகுதி இதை பார்ப்போம். ஓகே, மூடிய சுற்றோட்ட தொகுதின்னு சொல்லும்போது இனி இதுதான் நம்மளோட சுற்றோட்ட தொகுதியும் கூட. இப்போ இது யாரில் காணப்படுது, என்ன மாதிரி சிஸ்டம், அடுத்து இனி படிக்க போகிறது எல்லாமே மூடிய சுற்றோட்ட தொகுதியை பற்றி தான். ஓகே, இப்போ இது யாரில் காணப்படுதுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆத்ரோபோ, இந்த திறந்த சுற்றோட்ட தொகுதியில் சொன்னோம் என்னது, இது முள்ளந்தண்டு இல்லாத விலங்குகளில் தான் காணப்படுதுண்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, முள்ளந்தண்டு உள்ள இல்லாத ரெண்டு பேர்லையுமே இருக்கும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் தெரியணும். முள்ளந்தண்டு உளிலையும் சரி, முள்ளந்தண்டு இலிலையும் சரி. முள்ளந்தண்டு உளிந்தா முள்ளந்தண்டு உள்ள, முள்ளந்தண்டு இலிந்தா முள்ளந்தண்டு இல்லாத ரெண்டு பேர்லையுமே காணப்படுது. ரெண்டு இருக்குமே உதாரணம் எப்படி சொல்லலாம், முள்ளந்தண்டு இல்லாத ஆளுக்கு சொல்லலாம் அனலிடா. அது மாதிரி முள்ளந்தண்டு இல்லாத ஆள் அனலிடா, முள்ளந்தண்டு இல்லாத ஆளுக்கு அனலிடா. இனி மற்ற யாரு, கோடேட்டா எல்லாத்துலேயும் முள்ளந்தண்டு உள்ளது இல்லை, கோடேட்டால நம்ம பார்ப்போம், கோடேட்டா சொல்லலாம். ஓகே பிள்ளைகள், இப்போ லைட்டாக நான் விளக்கப்படுத்திட்டு நோட்ஸுக்குள்ள போவோம். இப்போ மூடிய சுற்றோட்ட தொகுதியில் பேருக்கு ஏற்ற மாதிரியே மூடிய ஒரு சுற்றோட்ட பாய் வந்து ஒரு மூடிய கலன்களினூடாக அசையும். ஓகே, எப்படின்னு சொன்னால் அங்கே மாதிரி ஒரு நாடியினூடாக உடல் கலங்களில் நேரடியாக தோய்ந்த நிலையில் நனைக்கிறதுக்காக ஒரு குருதி நிணநீர் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிகிற எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டியூப் சிஸ்டம், வட்ட சிஸ்டம் அப்படி ஃபுல்லாக இருக்குது. அதுதான் மூடிய சுற்றோட்டம். ஓகே, ஒரு மூடிய சுற்றோட்டத்துக்குள்ளே இதாக்கப்படும். ஓகே, இந்த மூடிய சுற்றோட்ட தொகுதியில் 3 விஷயத்தை இது வந்து பூர்த்தி செய்யணும். என்னது, 1 சுற்றோட்ட திரவம். சுற்றோட்ட திரவமாக இங்கே குருதி காணப்படும். ஓகே, சுற்றோட்ட திரவமாக யார் இங்கே இருக்குது, குருதி. அங்கே குருதி நிணநீர். அப்போ இது ஒரு ஒப்பீடு 1. ஓகே, ஒரு வேறுபாடு 1, சுற்றோட்ட திரவம் குருதி. அடுத்தது ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள் காணப்படணும். இது அங்க நாடி மட்டும் காணப்படுச்சு, இங்க அப்படி இல்லை. நாடி, நாளம், மயிர்துளை குழாய்கள் எல்லாம் காணப்படும். அப்ப இது ஒப்பீடு 2, வேறுபாடு 2. அடுத்தது ஒரு தசையால் ஆன பம்பும் கருவி. இங்கேயும் இதயம் தான்.
அங்கேயும் இதே தான், இங்கேயும் இதே தான். இங்கே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இதயம் இருக்கலாம், அல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட பல இதயங்களும் இருக்கலாம். இப்போ மனிதனுக்கு ஒரு இதயம், எண்ணலிடாவை எடுத்தால் 10 இதயம் காணப்படுது. சரியா? அது உதாரணம். எண்ணலிடாவில் பாருங்க, ஒரு இப்படி தான் காணப்படும். இதுதான் அதன் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு இதயம். 10 இதயம் காணப்படுது எண்ணலிடாக்கு. அப்போ ஒரு இதயம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இதயம், அதாவது பம்பும் கருவிகள் காணப்படலாம். அடுத்து என்னது, வேற என்ன சொல்லலாம்? இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு நாடின்னு சொல்றது, இப்போ புண்ணாடிகளாக கிளைத்து, ஒரு பெரிய நாடி புண்ணாடிகளாக கிளைத்து, புண்ணாடிகள் மயிர்துளை குழாய்களாக ஊடுருவி காணப்படும். மயிர்துளை குழாய்கள் தான் உண்மைக்கும் என்னது, எல்லா அங்கங்களையும் இலையங்களையுமே ஊடுருவி காணப்பட்டு குருதிய ஒரு சுற்றோட திரம் செல்வதற்கான ஒரு வழி அமைச்சு கொடுக்கும். அண்ட் இப்போ இங்க வந்து அதே நேரம் ஓகே, இங்க இதுதான் வந்து ஒரு உடல் களம்னு சொல்லுவோமே. இது ஒரு இளையம் களம் எப்படின்னு சொல்லலாம். இளையம்னு சொன்னா இதய சூழ கண்டிப்பா தொடுப்பிலையம். அது யாரு? சிற்றுடை வெளி பாய்பொருள். ஓகே, சிற்றுடை வெளி பாய்பொருள் காணப்படும். சிற்றுடை வெளி பாய்பொருள் அங்கேயும் இப்படி காணப்படுச்சு, சிற்றுடை வெளி பாய்பொருள். இப்ப இதை சுத்தி நாடியோ நாளமோ வரலாம். ஓகே, இதுதான் வந்து என்னது, இது ஒரு நானா, இது ஒரு மயிர்துளை குழாய்னு சொல்றேனே. மயிர்துளை குழாய்ண்டா இந்த மயிர்துளை குழாய்களுக்குள்ள தான் என்ன காணப்படும்? குருதின்னு சொல்ற சுற்றோட்ட திரவம் காணப்படும். இப்ப இந்த சுற்றோட்ட திரவத்துல இது என்ன, போசணி பதார்த்தங்கள், சுவாச வாயுக்கள், ஹோமோன்கள், இப்படி பதார்த்தங்களை கொண்டு வரும். இப்ப என்ன செய்ய போகுதுன்னா, இங்கே இருந்து பதார்த்தங்கள் எதுங்க வரப்போகுது? சிற்றிடைவெளி பாய்பொருளுக்கு வந்து சிற்றிடைவெளி பாய்பொருளிலிருந்து தான் களங்களுக்கு செல்லும். அதே மாதிரி களங்களுக்குள்ள இருந்து உருவாக்கப்படுற அனுசேப கழிவுகளா இருக்கட்டும், வேறு வேறு பதார்த்தங்களா இருக்கணும், சுவாச வாயுக்கள், அதாவது CO2, இங்கே இருந்து களங்கள்ல இருந்து சிற்றிடைவெளி பாய்பொருளுக்கு வந்து இங்கே இருந்து குருதிக்குள்ள செல்லப்படும். அப்ப என்ன டிஃப்ரெண்ட் இங்க காய்க்க வேண்டாம். அங்க வந்து நேரடியாக ரசாயன பரிமாற்றம், பதார்த்த பரிமாற்றம் என்ன நடந்துச்சு, நேரடியாக உடற்கலங்களுக்கும் குருதி நீருக்கும் நடந்துப்பட்டுச்சு. இங்க அப்படி இல்லை. இதுக்கு ரெண்டுக்கும் மேலே ஒரு ஒரு ஒழுங்கான பாதை இருக்குது. குருதி சிற்றிடவெளி பாய்பொருளுக்கும் இந்த சிற்றிடவெளி பாய்பொருள் இருந்து தான் இதயங்களுக்கும் செல்லும். ஆகவே ரசாயன பரிமாற்றம் நேரடியாக நடைபெறுவது இல்லை. இது ஒரு வேறுபாடு. ஸோ நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு டைம்ல வந்து எஸ்ஏ கூட கேட்கப்பட்டுச்சு. மூடிய சுற்றோட்ட தொகுதிக்கும் திறந்த சுற்றோட்ட தொகுதிக்கும் ஒரு வேறுபாடுகளை விவரிக்க சொல்லி ஃபைனல் பேப்பர்ல இல்லை, இது ஒரு FWCல. ஓகே, அப்போ அது கூட கேட்கலாம். ஏன்னா நிறைய அப்படி பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது வேற என்ன கதைக்கலாம். இப்போ பாருங்க, ஓகே, அதாவது இன்னொரு ஒப்பீட்டு ரீதியில சொல்லலாம். திறந்த சுற்றோட்ட தொகுதியில வந்து ஒரு இதயம் வந்து இதயத்தால பம்பப்படுற குருதி நாடியின் மூலம் அப்படியே விடுவிக்கப்பட்டுட்டு இப்போ ஒரு பட்டையினூடாகவே போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரெஷர் கூட வைக்கும். இப்போ அது எப்படி வெளியில திறந்து விட்டுட்டோம்னு சொன்னா ப்ரெஷர் குறைஞ்சிரும். இங்க இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது. ஸோ அந்த பட்டை இப்படி வருது. அப்போ இப்போ இங்கே உள்ள ப்ரெஷர் இதன் மூலம் கொடுக்கப்படும். இப்போ வந்து என்னது, இப்படி வெளியே அது பரவணும், பிறகு அந்த ப்ரெஷர் இருக்குமா? இல்லை, நார்மலான சாதாரணமாக இதுக்கு வந்துடும். இதைத்தான் வந்து திறந்த சுற்றோட்ட தொகுதியில் நடைபெறுது. இதயத்தால கொடுக்கப்படுற நாடியால் அப்படியே உடல் கலங்களுக்குள்ளே உடல் இளையங்களில் சூழ்ந்து காணப்படுது. அவை ஒரு ப்ரெஷர் குறைவு. ஆனால் இப்போ என்ன இருக்குது, மூடிய சுற்றோட்ட தொகுதியில் ஒரு இதயம் இருக்குது. இங்கே ஸ்டார்ட் பண்ணி களங்கள் எல்லாத்தையுமே சுற்றி அடிச்சுட்டு அப்படியே வந்து என்ன செய்யுது, திரும்பவுமே இதயத்துக்குள்ள போயிருது. அப்படின்னு சொன்னது இங்க கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் அப்படியே ஃபுல்லா வர வரைக்குமே அந்த ப்ரெஷர் வந்து என்னது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணப்படும். சரியா, ப்ரெஷர் குறையும் தான். ஆனா வந்து திறந்த சுற்றோட்ட தொகுதியில் ஒப்பிடும்போது இங்க ப்ரெஷர் வந்து கூடவே இருக்கும். ஆக இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, ஒரு உயர் அமுக்கத்தின் கீழே, ஒரு உயர் அமுக்கத்தின் மூலம் என்னது இங்க சுற்றோட்ட
பாய் கொண்டு செல்லப்படுவதால் பதார்த்தங்களோட பரிமாற்றம், அதாவது என்னது போஷணை பதார்த்தங்கள், சுவாச வாயுக்களான ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து என்னது மிக விரைவாக வினைத்திறனாக களங்களுக்கு கொண்டு செல்லப்படுது. இங்கிருந்து ஸ்பீடாக கொண்டு செல்லப்படுது. இப்போ இங்கேருந்து இது விடுவிக்கப்பட திறந்த சுற்றோட்ட தொகுதியில் இதுக்கு போகிறோம் ஸ்லோவாக தான் இது அசைய போதும். ஒரு உடற்கலங்களுக்குள்ளே போசனை பொருள்களை கடத்துகிற வீதம் வினைத்திறன் குறைவாய்க்கும். ஆனால் மூடிய சுற்றோட்ட தொகுதியில் அது வந்து ஒரு வெற்றிகரமான தீர்வாக இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே என்ன சொல்கிறோம்டா, திறந்த சுற்றோட்ட தொகுதியை விட மூடிய சுற்றோட்ட தொகுதியில் வினைத்திறனான முறையில் போசனை பதார்த்தங்கள் ஆக்சிஜன் எல்லாமே வழங்கப்படுறதால திறந்த சுற்றோட்ட கழிக்கிறாங்க தனியார் ஆத்திரப்போடா மொலஸ்கா அவங்களை விட இந்த மூடிய சுற்றோட்டம் இருக்கிற கோடேட்டா அனலிடா இவங்கள் வந்து என்ன செய்வாங்கண்டா ஒரு உயிர்ப்பான தொழிற்பாடுடைய வினைத்திறனான ஆக்கலாம். அவங்களை விட இவங்க சுறுசுறுப்பு கூடையா இருப்பாங்க. இது தனது ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மெயின்டைன் பண்ணப்படணும். ஏன்னா அதை விட குறைஞ்சாலும் பிரச்சனை தான், கூடினாலும் பிரச்சனை தான். அப்போ இது வந்து ஒப்பீட்டு ரீதியிலும் அது ஒரு நன்மையை கொடுக்குது. வினைத்திறனான ஒரு தொழிற்பாடு உடைய ஆக்களாக இருப்பாங்க இந்த மூடிய சுற்றோட்ட தொகுதியை கொண்ட ஆக்கள். ஓகே, இவ்வளோதான் இதை பற்றி சொல்லணும். இப்போ வந்து நம்ம இதை வாசிப்போம். மூடிய சுற்றோட்ட தொகுதி. மூடிய சுற்றோட்ட தொகுதியில் குருதியானது கலன் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதுடன் சிற்றிடைவெளி பாய்பொருளிலிருந்து பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். மூடிய சுற்றோட்ட தொகுதியிலனையா குருதி, அதை நோட் பண்ணுங்க, குருதி அதே மாதிரி கலனினுள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு கலன்களுக்குள்ள தான் வந்து அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி ஸ்ட்ரைட்டாக விடுறது இல்லை. கலனினுள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதுடன் சிற்றிடைவெளி பாய்பொருளிலிருந்து பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். சரியா? அப்ப என்னது, ஒரு சிற்றிடைவெளி பாய்பொருள்ல இருந்து இந்த குருதி பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் காட்டப்படுது. ஓகே, அடுத்தது குருதியானது இதயம் அல்லது இதயங்கள் மூலம் பெரிய கலன்கள்ல பம்பப்படும். ஓகே, இதுதான் இதயம் அது என்ன செய்யும், பெரிய கலன்களுக்குள்ள பம்பப்படும். சரியா? இது நார்மலா நான் காட்டிக்கிறது, வெறும் நாடி நாளத்தை மட்டும் நார்மலா காட்டிக்கிறேன். அப்ப இதயம் அல்லது இதயங்கள் சொல்றது, இதயம்னா ஒரு இதயம் மனிதர்களோ சொல்லலாம். இதயங்கள் அண்ணனேடா. ஓகே, குழம்புக்குள்ள அது ஒரு இதயம் தனி இருக்குது, அது மனிதர்கள். அடுத்தது பெரிய குருதி கலன்கள் சிறிய கலன்களாக பிரிந்து அங்கங்கள்ல ஊடுருவி காணப்படும். ஓகே, அது நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். நாடிகள் புன்னாடிகளாக மாறி, புன்னாடிகள் மயிர்த்துளை குழாய்களாக மாறி ஊடுருவும் அங்கங்களை. அடுத்து ரசாயன பரிமாற்றம் குருதிக்கும் இளைய பாய்பொருளுக்கும் இடையில். ஓகே, பாருங்க, இதுதான் ஒரு ரசாயன பரிமாற்றம். இதுக்குள்ள உள்ள பதார்த்தங்கள் குருதிக்கும் சிற்றுளவெளி பாய்பொருளுக்கும், அதே சிற்றுளவெளி பாய்பொருளுக்கும் இளையங்களுக்கும். சரியா? குருதிக்கும் இளைய பாய்பொருளுக்கும் இடையில் நடைபெறுவதுடன் மேலும் இளைய பாய்பொருளுக்கும் உடற்கலங்களுக்கும் இடையில் நடைபெறும். இதில் ஒன்று அல்லது பல இதயங்கள் காணப்படும். இத்தகைய சுற்றோட்ட தொகுதியானது முள்ளந்தண்டுளிகள் மற்றும் முள்ளந்தண்டிலிகள்ல காணப்படும். உதாரணம் அனலிடா, முள்ளந்தண்டு இலிக்கி. ஓகே, அடுத்து பாருங்க, ஒப்பீட்டு ரீதியில் திறந்த சுற்றோட்ட தொகுதியுடன் ஒப்பிடும்போது மூடிய சுற்றோட்ட தொகுதியானது பெருமளவில் கலங்களுக்கு போஷணை பதார்த்தம் ஆக்சிஜன் என்பவற்றை வினைத்திறனாக விநியோகிப்பதுடன் விலங்கை மேலும் உயிர்ப்பான முறையில் செயற்படுவதற்கு உயர் குருதி அமுக்கத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் விளக்கப்படுத்த இங்கே வந்து எனது உயர் குருதி அமுக்கத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட கலன் தொகுதிக்குள்ளேயே சுற்றோட்ட திரவம் செல்றதால வினைத்திறனான முறையில் வந்து இந்த விலங்கு தொழிற்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் மூடிய சுற்றோட்டம். இதில் இனி வகைகள் இருக்கு. ஒற்றை சுற்றோட்டம், இரட்டை சுற்றோட்டம். இப்போ இதை வந்து இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் தொடர்ந்து வாசியை விளங்கப்படுத்துகிறேன். முள்ளந்தண்டுளிகளின் சுற்றோட்ட தொகுதிகளின் கட்டமைப்பு. அப்போ இங்கே என்ன ஹெட்டிங் போட்டிக்கிறாங்க, முள்ளந்தண்டு உளி. அப்போ வந்து முள்ளந்தண்டு இலிகள் அன்னலிடா பற்றி நம்ம இனி பார்க்க போகிறோம். இல்லை, அன்னலிடா பற்றி சும்மா சொன்னது அவ்வளோதான். 10 இதயம் இருக்குது, அவ்வளோதான் நம்ம சொன்னோம். இது ஒரு மூடிய சுற்றோட்ட தொகுதிண்டு. இப்போ நம்ம முள்ளந்தண்டுளிகளில் பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ முள்ளந்தண்டுளிகளில் காணப்படுறது என்னது, மூடிய சுற்றோட்டம், திறந்த சுற்றோட்டம் இல்லை. அடுத்து வந்து இந்த மூடிய சுற்றோட்ட தொகுதி இப்போ இங்கே ரெண்டாக பிரியுது. ஒற்றை சுற்றோட்டம், இரட்டை சுற்றோட்டம் இப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில் ஆக்களை பிரிக்குது. இப்போ அதையும் அப்படி தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ நார்மலாக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நார்மலாக தான். இங்கே பாருங்கள், முள்ளந்தண்டுளிகளில் மூடிய சுற்றோட்ட தொகுதி காணப்படும். அதை எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது குருதி கலன்கள் 3 வகையாக இருக்கும். நாடி, நாளங்கள், மயிர்துளை குழாய்கள்.
ஓகே, இவை ஒவ்வொன்றிலும் குருதி ஒரு திசையில் மட்டும் பாயும். இது ஒரு மிக முக்கியமான வசனம். ஒரு நாடியில இருந்து இதயத்திலிருந்து அங்கங்களுக்கு கொண்டு செல்றதுதான் நாடி. அதே மாதிரி அங்கங்கள்ல இருந்து இதயத்துக்கு கொண்டு செல்லப்படுற கலன்கள் தான் நாளங்கள். இங்க வந்து ஒரு திசைக்குரிய பாய்ச்சல், இதயத்திலிருந்து அங்கம், அங்கத்திலிருந்து இதயம், வேற வேற ஆள் ஒர்க் பண்ணும். ஆகவே இங்க வந்து என்னது, குருதி ஒரு திசையில் மட்டும்தான் பாயும். பாருங்க பிள்ளைகள், இதயத்திலிருந்து அங்கங்களுக்கு குருதியை எடுத்து செல்லும் குருதி கலன் நாடி எனப்படும். ஓகே, இது நம்ம பின்னுக்கு பார்ப்போம். அடிப்படை திட்டம் குருதி சுற்றுடுதல், இந்த மனிதனில் காணப்படுற குருதி சுற்றுடுதல் அடிப்படை திட்டம் பார்ப்போம். அதில் விளங்கும். இதயத்திலிருந்து அங்கங்களுக்கு எடுத்து செல்லப்படும் குருதி கலன் நாடி. அதே மாதிரி நாடிகள் என்ன செய்யும், கிளைத்து சிறிய கலன்களாக பிரிவடைந்து கிளைத்து புண்ணாடிகளை உருவாக்கும். புண்ணாடிகள் மயிர்துளை குலைகளாக பிரிவடைந்து செல்லும். இப்போ இந்த மயிர்துளை குழாய்களில் 3 விஷயம் சொல்கிறாங்க. மயிர்துளை குலைகள் மெல்லியவை, அதே மாதிரி இதனுடைய சுவர்களில் துளைகள் காணப்படும். ஓகே, நம்ம நினைக்கலாம் அது ஒரு எல்லாம் ஃபுல்லாகவே மூடினது, அப்படி இல்லை. மயிர்துளை குலைகளில் சிறிய சிறிய துளைகள் காணப்படுது. நம்ம பின்னுக்கு படிக்கும்போது விளங்கும். ஒவ்வொரு இம்யூனிட்டிலாம் படிப்போம். அதில் வந்து உள்ளே இருக்கிற பதார்த்தம் வெளியே போகும், சரி, அந்த துளைகள் மூலம் அது பார்ப்போம். அப்போ மயிர்துளை குழாய்கள் மெல்லியவை, நுண்ணிய கட்டமைப்புடவே சுவரில் துளைகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி மயிர்துளை குழாய்கள் தான் வந்து குருதிக்கும் உடற்கலங்களை சூழ்ந்துள்ள மயிர்துளை சிற்றிடவெளிக்குரிய பாய்ச்சலுக்கும் இடையில் பதார்த்த பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் இடங்கள். ஓகே, அப்போ ஒரு நாடி அப்படியே நாடி ஒரு அங்கத்தை சுற்றி காணப்படாது, ஒரு புண்ணாடி அங்கத்தை சுற்றி காணப்படாது. புண்ணாடிகள் இது மேலும் மயிர்துளை குழாய்களாக பிரிவடைந்து இந்த மயிர்துளை குழாய்கள் தான் ஒவ்வொரு அங்கங்களையும் கலங்களையும் சூழ்ந்து காணப்படும். ஆகவே இந்த மயிர்துளை குழாய்கள் தான் என்ன செய்து குருதி உடற்கலங்களுக்கும் இங்கேருந்து இங்கேருந்து இங்கே. ஓகே, இப்படி பார்த்தோம். அது இந்த பதார்த்த பரிமாற்றம் பரவல் மூலம் நடைபெறும். அதை நம்ம பார்ப்போம். மயிர்துளை குழாய்களில் காணப்படுறது எளிய மேலணி என்று சொல்றது. இந்த எளிய மேலணி என்ன செய்யா பரவல்னு சொல்றது உயிர் பற்ற சக்தி தேவையில்லை இந்த பரவலுக்கு. அதே மாதிரி இது ஒரு குறுந்தூர கடத்தல். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன கேப்புக்கு தான் பரவல் மூலம் கடத்தப்படும். ஆகவே பதார்த்த பரிமாற்றம் பரவல் மூலம் நடைபெறும், மிக முக்கியமானது. அடுத்து மயிர்துளை குழாய்கள் இணைந்து புண்ணாளங்களை உருவாக்கும். இப்படி வந்தது அப்படி ரிவர்ஸ். இன்னைக்கு இந்த தொகுதி தான் அப்படி. இந்த நாடிகள் அப்படி நாளமா போகும். நாடிகள் இல்லை, நாடிகள் புண்ணாடிகளாக மாறும். இந்த புண்ணாடிகள் மேலும் கிளைத்து என்ன நடக்கும், மயிர்துளை குழாயாக மாறும். இந்த மயிர்துளை குழாய்கள் இணைந்து என்ன செய்யும், புண்ணாளங்களை உருவாக்கும். இந்த புண்ணாளங்கள் தான் என்னது, இன்றைக்கு இப்படி கொண்டு செல்லப்படும், நாளங்களாக மாறும். ஓகே, இதில் நான் சும்மா ரஃபாக தான் கீரிக்கிறேன். சரியா, அடுத்த இதில் பார்ப்போம். அது இவை இணைந்து நாளங்களாகி இதயத்தின குருதியை சேர்க்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம ஒற்றை சுற்றளவுக்கு போவோம்.